ஓம் சாந்தி. நான் இந்த தேகம் மற்றும் தேகத்தின் அனைத்து உறவுகளிலிருந்தும் விடுபட்டு என்னை நான் ஒரு ஒளிப்புள்ளியாக அனுபவம் செய்கின்றேன். நான் இப்பொழுது இன்று தந்தை கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் சிந்தனை செய்து சக்திசாலியாக ஆகின்றேன். நான் மிகவும் அன்பான, கள்ளம் கபடமற்ற தந்தை முன் அமர்ந்திருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையை அன்போடு நினைவு செய்து ஈடுபாட்டை அதிகரித்து தடைகளை அழித்து விடுகின்ற ஆத்மா. நான் எந்த கர்மத்தை செய்கின்றேனோ அதை பார்த்து மற்றவர்களும் செய்வார்கள் என்ற நினைவிலிருந்து நான் விகர்மங்களை வென்றுவிடுகின்ற ஆத்மா. நான் இப்போது ஆன்மீக தந்தையிடம் இந்த சிருஷ்டியில் முதல், இடை, கடை ஞானத்தை கற்றுக்கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து செய்து அன்பை அதிகரித்துக் கொள்கின்ற ஆத்மா. நான் விகாரங்களை தானம் செய்கின்ற ஆத்மா. நான் அழியாத ஞான செல்வத்தினால் செல்வந்தனாக ஆகின்ற ஆத்மா. நான் யதார்த்த ஞானமாகிய ஆன்மீக ஞானத்தை தந்தையிடமிருந்து பெறுகின்ற ஆத்மா. நான் இந்த எல்லையற்ற ஞானத்தால் என்னுடைய படகை கரை சேர்த்து விடுகின்ற ஆத்மா. நான் யோகம் மற்றும் ஞானத்தினால் சதா ஆரோக்கியமானவனாகவும் செல்வம் உடையவனாகவும் ஆகின்ற ஆத்மா. நான் பலமுறை சொர்க்கத்தின் ஆஸ்தியை அடைந்திருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது மாஸ்டர் ஞானக்கடலாக, மாஸ்டர் சுகக்கடலாக ஆகியிருக்கின்ற ஆத்மா. நான் ஞானக்கடலிடமிருந்து தோன்றிய மானசரோவராக, நதியாக இருக்கின்ற ஆத்மா. நான் வைரம் போன்று மாறிக்கொண்டிருக்கின்ற ஆத்மா. தந்தை அனைத்து உறவுகளிலும் சாக்ரீனாக இருக்கின்றார். ஆகவே நான் அவரை மட்டும் நினைவு செய்கின்ற ஆத்மா. எப்படி நான் உயர்ந்த பதவி அடைவது என்ற கவலையோடு இருக்கின்ற ஆத்மா. நான் சிவத்தந்தையிடமிருந்து
கல்ப கல்பமாக ஆஸ்தியை அடைந்திருக்கின்ற ஆத்மா. நான் சிவத்தந்தையிடம் படிக்கின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக மாயாவின் பந்தனத்திலிருந்து விடுபடுகின்ற ஆத்மா. நான் நாடகத்தின் மீது நிச்சயத்தோடு இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் இப்போது தந்தை மூலமாக சரி எது தவறு எது என்பதை தீர்மானிக்கும் புத்தியை பெற்றிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக ராஜயோகத்தை கற்று விஸ்வத்தின் ராஜ்ய பதவியை பெறுகின்ற ஆத்மா. நான் தந்தை கொடுக்கக்கூடிய படிப்பினால் லட்சுமி நாராயணனாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக கர்மம், அகர்மம் மற்றும் விகர்மத்தின் விளைவுகளை புரிந்து கொள்கின்ற ஆத்மா. நான் இப்போது மூன்றாவது கண்ணை பெற்றிருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது வீட்டிற்கு செல்கின்ற ஆத்மா. நான் சுயதர்ஷன சக்கரதாரி ஆத்மா. நான் பிராமணகுல பூஷணனாக இருக்கின்ற ஆத்மா. நான் பிரஜாபிதா பிரம்மா குமார் பிரம்மா குமாரியாக இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக அனைத்து விதமான ஞானத்தை படித்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் கர்மம், அகர்மம், விகர்மத்தின் விளைவுகளை கவனத்தில் வைத்து எப்போதும் உயர்ந்த கர்மங்களையே செய்கின்ற ஆத்மா. நான் யோகத்தினால் சதா காலத்திற்கும் என்னுடைய உடலை நோயற்றவனாக மாற்றிக்கொள்கின்ற ஆத்மா. நான் மிகவும் அன்பான அந்த ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து கிடைக்கும் அழிவற்ற ஞான செல்வத்தை தானம் செய்கின்ற ஆத்மா. நான் சகிப்புத்தன்மை எனும் குணத்தின் மூலமாக கடினமான சம்ஸ்காரங்களையும் குளிர்ச்சியாக்கக்கூடிய சந்துஷ்டமணியாக இருக்கின்ற ஆத்மா. நான் திருப்தியாக இருந்து மற்றவர்களையும் திருப்திப்படுத்துகின்ற ஆத்மா. நான் சகிப்புத்தன்மை என்ற சக்தியினால் கடினமான சம்ஸ்காரங்களையும் மிக எளிதாகவும் குளிர்ச்சியாகவும் மாற்றுகின்ற ஆத்மா. நான் சகிப்புத்தன்மை என்ற குணத்தின் மூலமாக நாடகத்தின் பாதுகாப்பில் நிலைத்திருக்கின்ற ஆத்மா.
நான் வார்த்தைகளால் மாறாதவர்களை என்னுடைய தூய்மையான அதிர்வலைகள் மூலம் மாற்றுகின்ற ஆத்மா. நான் ஒவ்வொரு எண்ணம், சொல் மற்றும் செயலில் தந்தையை பின்பற்றுகின்ற ஆத்மா. நான் என்னை ஒரு நிமித்தம் என்று கருதி செயல்படுவதன் மூலம் வெற்றிமூர்த்தியாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் மகானாவதற்கு இனிமை மற்றும் பணிவு என்ற குணத்தை தாரணை செய்கின்ற ஆத்மா. இவ்வாறாக பாப் தாதா கொடுத்த ஒவ்வொரு சுமானங்களையும் நான் புத்தி என்ற பையில் சேமித்துக் கொண்டு அதை ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றிமூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.